வெல்கம் டு நிஷா லேர்ன்ஸ் அண்ட் இங்கிலீஷில் ஐ ஈட் நான் சாப்பிட்றேன். ஹிந்தியில் மே காத்தா ஹூ. இங்கிலீஷில் ஐ ஈட், தமிழில் நான் சாப்பிட்றேன். ஹிந்தியில் மே காத்தா ஹூ. மே காத்தா ஹூ ஐ ஈட், மே காத்தா ஹூ நான் சாப்பிட்றேன். யூ ஈட் நீ சாப்பிடு இல்லை நீங்கள் சாப்பிடுங்க. நீ சாப்பிடு அப்படிங்கிறதுக்கு தும் காத்தே ஹோ. நீங்கள் சாப்பிடுங்கிறதுக்கு ஆப் காத்தே ஹே. ஆப் காத்தே ஹே. தும் காத்தே ஹோ, ஆப் காத்தே ஹே. தே ஈட், வே காத்தே ஹே. தே ஹீட் இங்கிலீஷில், ஹிந்தியில் வே காத்தே ஹே, தமிழில் அவர்கள். தேனா அவர்கள், ஹீட்னா சாப்பிட்றாங்க. ஹிந்தியில் வே காத்தே ஹே, வே காத்தே ஹே. வி ஹீட் இங்கிலீஷில் வி ஹீட், ஹிந்தியில் ஹம் காத்தே ஹே, ஹம் காத்தே ஹே. வீனா நாங்கள், நாங்கள் சாப்பிடுகிறோம், நாங்கள் சாப்பிட்றோம். வி ஹீட், ஹிந்தியில் ஹம் காத்தே ஹே, ஹம் காத்தே ஹே. ஹீ ஈட்ஸ், வஹ் காத்தா ஹே, வஹ் காத்தா ஹே. அவர் சாப்பிட்றார் இல்லைன்னா அவன் சாப்பிட்றான். நம்ம ஃபார்முலா பேசுகிறப்போ அவன் இவன் சொல்கிற மாதிரி அவன் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லலாம். மரியாதை பேசுகிறதாங்க அவர் சாப்பிட்றார். ஷி ஈட்ஸ், வஹ் காத்தே ஹே, வஹ் காத்தே ஹே. தமிழில் அவள் சாப்பிடுகிறாள். இங்கிலீஷில் ஷி ஈட்ஸ், தமிழில் அவள் சாப்பிடுகிறாள், ஹிந்தியில் வஹ் காத்தி ஹே, வஹ் காத்தி ஹே. இங்கே கிராமர் ரூல் பார்த்துடலாம். ஐ ஆம் நான், ஐ ஆம்னா நான். அதே மாதிரி ஹிந்தியில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஹென் பண்ணுறப்போ ஹூவில் முடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் நிஷா, மே நிஷா ஹூ அப்படி தான் சொல்லுவோம். ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ், இது மூணுக்குமே எஹ் ஹே வஹ் ஹே சொல்லுவோம். எஹ் ஹே வஹ் ஹே. ஹீ ஹிஸ் அப்படின்னா அவர், ஷீ இஸ்னா அவள், இட் இஸ் அப்படின்னா அது. அதே மாதிரி ஹீ இஸ் ராம், வஹ் ராம் ஹே. இப்போ ரிமைனிங் டூக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணுங்கள். ஷீ இஸ், இட் இஸ். ஓகே. வி ஆர், ஹம் ஹே. தே ஆர், வே ஹே. ஹம்மில் ஸ்டார்ட் பண்ணால் ஹேல தான் முடிக்கணும், வேல ஸ்டார்ட் பண்ணாலும் ஹேல தான் முடிக்கணும். வி ஆர்னா நாங்கள், தே ஆர்னா அவர்கள். வி ஆர் ஹம் ஹே, தே ஆர் வே ஹே. வி ஆர் ஹம் ஹே, தே ஆர் வே ஹே. வி ஸ்டார்ட் பண்ணால் ஆர் எழுதுவோம், தே ஸ்டார்ட் பண்ணால் ஆர் எழுதுவோம். அதே மாதிரி ஹம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் ஹேல தான் முடிக்கணும், வேல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஹேல தான் முடிக்கணும். யூ ஆர், யூ ஆர்னா நீங்கள், யூ ஆர்னா நீங்கள். ஹிந்தியில் தும் ஹோ. ரெஸ்பெக்டாக பேசுகிறப்போ அப் ஹே. தே ஆர், தீஸ் ஆர், தோஸ் ஆர். ஹிந்தியில் இது மூணுக்குமே ஹே ஹே வே ஹே, ஏ ஹே வே ஹே. இப்போ தமிழில் சிங்கிளாக பார்த்துடலாம். தே ஆர் அப்படின்னா அவர்கள், தீஸ் ஆர் அப்படின்னா இவை, தோஸ் ஆர் அப்படின்னா அவை. ஐ கோ, மே ஜாத்தா ஹூ. ஐ நான் செல்கிறேன். ஐ கோ இங்கிலீஷில், ஹிந்தியில் மே ஜாத்தா ஹூ, தமிழில் நான் செல்கிறேன் இல்லைன்னா நான் போகிறேன். ஐ கோ, மே ஜாத்தா ஹூ, மே ஜாத்தா ஹூ நான் செல்கிறேன் இல்லைன்னா நான் போகிறேன். யூ கோ, நீ போ இல்லைன்னா நீங்கள் செல்லுங்கள். यू गो, तुम जाते हो, आप जाते हैं, तुम जाते हो, आप जाते हैं. यू गो, तुम जाते हो. वी गो, हम लोग जाते हैं. इंग्लिश ले वी गो, हिंदी ले हम लोग जाते हैं, तमिल ले நாங்கள் செல்கிறோம் இல்லைன்னா நாங்கள் போகிறோம். வி கோ, हम लोग जाते हैं.
हम लोग जाते हैं. They go. वे लोग जाते हैं. वे लोग जाते हैं. அவர்கள் செல்கிறார்கள். They go. वे लोग जाते हैं. ஹிந்தியில் वे लोग जाते हैं. இங்கிலீஷில் they go. அவர்கள் செல்கிறார்கள். He goes. वह जाता है. वह जाता है. அவர் செல்கிறார். அவன் செல்கிறான். அவர் செல்கிறார் அல்லது அவன் செல்கிறான். He goes. वह जाता है. वह जाता है. She goes. वह जाती है. இங்கே தீ போட்டிருக்கேன். वह जाती. ஆண் பால் சொல்கிறப்போ जाता, பெண் பால் சொல்கிறப்போ जाती. She goes. वह जाती है. தமிழில் அவள் செல்கிறாள். அவள் செல்கிறாள். ஷஃபிக் கோஸ். இதோட ஆன்சரை நீங்கள் தான் சொல்லணும். இது ஒரு மேல். லெட் அஸ் நோ இன் த கமெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்போர்ட் மீ. நிஷல் அன்செண்டம்.